அகத்தியா விஜய் அவர்கள் டைரக்ஷனில் படம் வந்திருக்கு. அகத்தியன் ஒரு ஹார்ட் டைரக்டராக இருக்காரு. முதல் படம் ட்ராப் ஆகுது. ஒரு 30 லட்ச ரூபாய் கடன் ஆகுது. ஸோ இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த செட்டியை வேறு மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றாரு. ஆனால் அதுலேயுமே பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் எனக்கு இது மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாரு. அப்போ 1940 அதாவது அந்த செட்டில் இருக்கிற இடத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படியே கதை அங்கே ட்ராவல் ஆகுது. ஆக்சுவலாக ப்ரெசன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. பல இடங்களில் அதை ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னும் ஒரு சில இடங்களில் விஷுவல் இன்னும் பெட்டராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கதையில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்துருந்தா நமக்கு இந்த படம் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா அவரால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பட் ரொம்ப பெஸ்ட்டாக வரல அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ரோகிணி இதில் பயங்கரமாக அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சின்ன போர்ஷன் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜீவாவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா படம் ஓன்னு வந்துருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.